காத்திருக்க கற்றுக்கொண்ட சிட்டு. ஒரு பெரிய மரத்துல சிட்டுன்னு ஒரு சின்ன குருவி வாழ்ந்து வந்துச்சான். சிட்டு என்னமோ ரொம்ப சுறுசுறுப்பான அழகான குருவிதான். ஆனா சிட்டுக்கு ஒரு சின்ன பழக்கம். எப்பவுமே யாராவது 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நடுவில் போய் தொணன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்குமா. குறிப்பா அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது. இப்படித்தான் ஒரு நாள் அவங்க அம்மா பக்கத்து வீட்டு குருவி கூட பேசிக்கிட்டு இருந்துச்சான். பக்கத்து வீட்டு குருவி சொல்லிச்சா, எங்கள் தோட்டத்தில் அழகான இனிப்பான சிவப்பு பழங்கள் பழுத்திருக்கு. காலையில் நேரமாக வந்து சிட்டுக்கு நிறையா பறிச்சுட்டு போங்க. நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற குருவிகள் எல்லாம் வந்து பறிச்சிடும். அப்புறம் சிட்டுக்கு பழங்கள் கிடைக்காது அப்படின்னு. இதை அந்த குருவி சொல்கிறப்ப சிட்டு நடுவில் அவங்க அம்மா கிட்ட எப்பவும் போல், அம்மா என் ரெக்கையை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, நான் இன்னைக்கு எவ்வளவு உயரமாக பறந்தேன் தெரியுமா, நீங்கள் இதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே அம்மா அம்மா அப்படின்னு இடையில நச்சுக்கிட்டே இருந்துச்சான். இதனால் அவங்க அம்மாவுக்கு பக்கத்து வீட்டு குருவி சொன்ன விஷயங்கள் முழுமையாக கேட்க முடியலையா. காலையில் லேட்டாக போனதுனால சிட்டுக்கு எந்த பழங்களுமே கிடைக்கலையா. சிட்டுக்கு ரொம்ப சங்கடமாக போய் வருத்தமாக வீட்டுக்கு வந்துச்சான். கிளம்பி ஸ்கூலுக்கு போன சிட்டு சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்க அம்மா பக்கத்து வீட்டு குருவிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ நடுவில் வேகமாக போய், அம்மா எனக்கு மிஸ்ஸு நாளைக்கு நோட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க, நீங்கள் வெளியே போயிட்டு வரும்போது எனக்கு நோட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிருச்சான். ஆனால் அவங்க அம்மா இதை கவனிக்கவே இல்லை. காலையில் எழுந்த சிட்டு, நோட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்களாம்மா, நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணுமேனு கேட்கும்போது, எந்த நோட்டு அப்படின்னு சொல்லும்போது தான் சிட்டு சொல்லிச்சான், நேற்று பக்கத்து வீட்டு ஆண்டி கூட பேசும்போது நான் நோட்டு வாங்கி தர சொன்னனே, நீங்கள் கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ தான் அவங்க அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னாங்களாம், சிட்டு நீ ரொம்ப பொறுமையாக பேசி பழகணும். நீ எப்போவுமே நான் யாரு கூடயாவது பேசிக்கிட்டு இருக்கப்ப நடுவில் வந்து வந்து பேசுகிற. இப்படி பேசுகிறதுனால உனக்கு நேற்று பழங்கள் கிடைக்கல, இன்னைக்கு நோட்டு கிடைக்கல. அப்போ தான் சிட்டுக்கு தான் பண்ணுற தவறு புரிஞ்சிச்சான். சிட்டு அப்போருந்து என்ன முடிவு பண்ணிச்சா, நம்ம இனிமேல் காத்திருந்து தான் பேசணும் அப்படின்னு. அப்போ குழந்தைகளா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்களும் அதே மாதிரி யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யுவர் டர்ன்ஸ், யூ ஹாவ் டு ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் யுவர் டர்ன்ஸ். ஓகேவா? நம்ம நடுவில் போய் நச்சி நச்சி கொஸ்டின்ஸ் கேட்டோன்னா நமக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும்.